முழு மனதுடன் முயன்றால் உறுதியாக லட்சியத்தை அடைவோம். லட்சியத்திற்கான நமது முயற்சிகள் எல்லாம் என்றும் ஒரு சேமிப்பாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் இறையிச்சையாக கண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பே நமது உண்மையான இயல்பு என்று கூறப்படுகிறது. ஆனால் உலகியல் அன்பில் எப்பொழுதும் சுயநலம் சற்றெனும் கலந்திருக்கும். ஒருவர் அன்பை பன்மடங்கு திரும்பப் பெறவோ அல்லது திருப்பித் தரவோ நினைத்தால், அல்லது அதை பெறாததால் ஏமாற்றம் அடைந்தால் அதை தூய அன்பு என்று அழைக்க இயலாது. இன்றைய எதிரி நாளை சிறந்த நண்பனாக மாறலாம். இன்றைய உறவு நாளை பகையாகவும் ஆகலாம். ஆனால் தூய தெய்வீக அன்பில் இதற்கெல்லாம் இடமில்லை. தூய அன்பிற்கு எதிர்ப்பதம் இல்லை. அம்மாவை போன்ற மகாத்மாக்கள் அன்பு வடிவான தனது ஆத்மஸ்வரூபத்தையே எங்கும் காண்கிறார்கள். மனிதர்களிடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினத்திலும் அதையே காண்கிறார்கள். அது ஒரு தூய ஒளி. அதுவே அன்பின் இயல்பு. அந்த தூய அன்பில் ஆசை, பேரார்வம், பற்று ஆகியவற்றிற்கு இடமில்லை. அந்த அன்பு அனைவரின் மீதான கருணையின் வடிவத்தில் வெளிப்படுகிறது. அம்மா இன்று வரை அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் சோர்வடைந்ததில்லை. இந்த விஷயத்தில் அம்மாவை போன்ற மகாத்மாக்கள் மிகவும் இயல்பாகவும் பணிவுடனும் செயல்படுகிறார்கள். அவர்கள் படைப்பு முழுவதையும் தமது சொரூபமாகவே காண்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு தொண்டு புரிவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் தளர்வடைவதே இல்லை. அவர்களுக்கு ஒருபோதும் தாம் செய்கிறோம் அல்லது கொடுக்கிறோம் என்ற உணர்வு இருப்பதில்லை. இந்த வார்த்தைகள் சாதாரண மனிதர்களால் பயன்படுத்தப்படுபவை. ஆனால் மகாத்மாக்களுக்கு இருமை என்பதே இல்லை. எப்போதும் ஒருமை உணர்வில் நிலை பெற்று அவர்கள் தம்மிலிருந்து வேறாக எதையும் காண்பதே இல்லை. எனவேதான் அம்மா கூறுகிறார், உலகின் புண்பட்ட காயங்கள் அனைத்தையும் ஆற்றக்கூடிய ஒரே மருந்து அன்பு. என்னிலிருந்து வேறாக எதுவும் இல்லை என்று உணர்ந்தால் இருமை எழுவும் வாய்ப்புண்டோ? அன்பும் அறிவொளியும்
ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. നമുക്ക് ചെയ്യാനുള്ള കർത്തവ്യങ്ങളെ ഓർത്ത് വിഷമിക്കുകയല്ല വേണ്ടത്. ഏത് സാഹചര്യം ഈശ്വരിച്ചയെ കണ്ട് സ്വീകരിക്കാനുള്ള സമർപ്പണ ഭാവം നമുക്ക് വളർത്തിയെടുക്കാൻ ശ്രമിക്കണം. நல்ல கனவுகள் காண்போம். கெட்ட கனவுகள் கண்டால் துவண்டு போய் விடுவோம். நல்ல கனவு கண்டாலும் கனவிலேயே நின்று விடாமல் முயற்சியும் செய்ய வேண்டும். கனவு காண்பதில் தவறில்லை. எந்த செயலை செய்வதற்கும் திட்டமிட வேண்டும். ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு பிளான் வேண்டும். பிளான் வரைந்த பிறகுதான் கட்டிடம் கட்டுவோம். கனவு கண்டால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்தவும் வேண்டும். திட்டமிடும்போது திட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். திட்டமிடக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. சாஸ்திர படிப்பும் அப்படித்தான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, அதனால் பயன் இருக்காது. சாஸ்திரம் ஒரு வழிகாட்டி மட்டுமே. நாம் அதற்கேற்ப வாழும்போதுதான் நமக்கு பலன் உண்டாகிறது. அதற்கு ஸ்ரத்தை, பொறுமை, காருண்யம் போன்ற குணங்கள் வேண்டும். இவையெல்லாம் நம்முள்ளே உண்டு. அதை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தவும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படவும் வேண்டும். அப்படி நம்மால் செய்ய முடிந்தால் பிறகு ஒவ்வொரு நாளையும் திருவிழாவாக்கலாம். ஒரு குரு சாஸ்திரங்களை கற்பித்தார். சீடர்கள் அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறார்களா என்பதை அறிய ஒரு தேர்வு வைத்தார். குரு கூறினார், ஒரு மலையில் ஒரு மரம் இருக்கிறது, அதில் இருக்கும் பழத்தை பறித்து கொண்டு வர வேண்டும் என்றார். ஆனால் மலைக்கு போகும் வழியில் ஒரு கேட் இருக்கிறது. அவர்கள் அங்கு போனபோது அந்த கேட்டின் முன்னே ஒரு பெரிய பாறைக்கல் இருந்தது. ஒவ்வொருவராக அதை தள்ளி பார்த்தனர். ஆனால் நகரவில்லை. முடியாமல் திரும்பி வந்தனர். எல்லா சீடர்களும் வந்துவிட்டனர், ஒருவரை தவிர. விடியற்காலை ஆன பிறகும் அவனை காணவில்லை. குரு அவனை தேடி சென்ற போதும் அவன் தள்ளிக்கொண்டே இருந்தான். நேற்று காலையில் இருந்து மறுநாள் காலை வரை தள்ளியும் பாறை துளி கூட நகரவில்லை. உன்னால் இந்த பாறையை நகர்த்த முடியும் என்று நம்புகிறாயா என்று குரு சீடனிடம் கேட்கிறார். அதற்கு சீடன் கூறுகிறான், குருவே, எனது கடமை பாறையை தள்ளுவது மட்டுமே. அதை நகர்த்த வேண்டியது நீங்கள்தான். நீங்கள்தான் மரத்தில் இருக்கும் பழத்தை கொண்டு வர சொன்னீர்கள். நான் அதற்காக முழு மனதுடன் முயன்றால் அதில் வரும் தடைகளை நீங்களே மாற்றித் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சீடனின் இந்த வாக்கை கேட்டதும் குருவின் இதயம் நிறைந்தது. அப்பொழுது குரு பாறையின் அருகில் சென்று அதை தள்ளினார். உடனே அது உருண்டு விழுந்து இரண்டாக பிளந்தது. அதற்குள் நிறைய இரத்தினங்களும் வைரங்களும் இருந்தன. இதுபோல் நமக்கும் சரணாகதி ஏற்படும் போது நமது உள்ளும் புறமும் இருக்கும் புதையலை கண்டுபிடிக்க முடியும். இந்த கதையில் உள்ளிருக்கும் பழத்தை கொண்டு வரவே குரு சொன்னார். அந்த சீடனுக்கு சரணாகதி மற்றும் நம்பிக்கையுடன் முயற்சியும் இருந்தது. அதன் பலனாக விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் கிடைத்தன. மற்ற சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களும் போனார்கள். ஆனால் ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்துவிட்டனர். அவர்களுக்கு சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இருந்தது. குருவை நம்பிய சீடன் முயற்சி செய்தான். மீதியை அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பினான். அவன் முயற்சி மட்டுமே செய்தான். அதன் பலனை குரு தந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கும் வேண்டும். உண்மையான சாதகர்கள் யாருமே பட்டினியால் இறந்ததில்லை. முழு மனதுடன் முயன்றால் உறுதியாக லட்சியத்தை அடைவோம். லட்சியத்திற்கான நமது முயற்சிகள் எல்லாம் என்றும் ஒரு சேமிப்பாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் இறையிச்சையாக கண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சின்றாதே கண்ணா மாலை மணி வந்தா
இலங்கையின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு 3000 ஆண்டுகள் பழமையானது. அதன் மக்களைப் போலவே அதன் வரலாறும் எழுச்சிமிக்கதாகும். பண்டைய இலங்கை ஹைட்ராலிக் பொறியியல் மற்றும் கட்டிடக்கலையில் நிபுணத்துவத்திற்கு பெயர் பெற்றதாக இருந்தது. இதன் பாரம்பரிய இசையும் பண்டைய விழாக்களும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அம்மா தனது 2016 உலக யாத்திரையின் தொடக்கமாக இலங்கையில் சில நாட்கள் செலவழித்தார். ஆனால் ஓய்வு என்ற வார்த்தைதான் அம்மாவின் அகராதியிலேயே இல்லையே. இவை அம்மாவுக்கு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாத ஆண்டின் அரிதான நாட்களில் சிலவாகும். அம்மா வெளியே வந்து தன்னுடைய சிறிய யாத்திரை குழுவுடன் கடற்கரைக்கு சென்றார். பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு சுற்றுலா கடற்கரையாகும். ஆனால் அம்மா அதை ஆன்மீக சாதனைக்கு ஏற்ற இடமாக மாற்றினார். அம்மா அவர்களுடன் தியானித்து பஜனைகளும் பாடினார். சில குழந்தைகள் அம்மாவுக்காக பஜனைகள் பாடினர். மறுநாள் அம்மா அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். தன்னை எதிர்பார்த்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகவும் அவர் தம் கண்ணீரை துடைப்பதற்காகவும்.
அமெரிக்க யாத்திரையின் முதல் நகரம் சியாட்டில். அமெரிக்க பக்தர்கள் ஆவலோடு விமான நிலையத்தில் காத்திருந்தனர். She's the mother of the stars, twinkling brightly in the skies. She's the mother of the mountains, rivers, oceans and fountains. She's the mother of creations. She's the mother of all nations. She's the mother of humanity. She's the mother of you and me. She's Amma, embracing the world. She's Amma, embracing the world. She's Amma, embracing the world, embracing the world. அம்மா சியாட்டில் ஆசிரமத்திற்கு வருகை தந்தார். மறுநாள் காலைதான் நிகழ்ச்சி தொடங்குகிறது. எனவே அங்கே தன்னார்வத்தோடு சேவை செய்து கொண்டிருந்த பக்தர்களுக்கு தன் கையாலேயே மதிய உணவை வழங்க விரும்பினார் அம்மா. Of love and the rhythm of life. She's the song of the earth and the truth in everyone. She's the ocean of compassion. She's the mother of delight. She's the பிரசாதம் விநியோகம் செய்த பின் மேலும் சற்று நேரம் அங்கே செலவிட்டதன் மூலம் பக்தர்களின் மனங்களை குளிரச் செய்தார். பிறகு அவர்களது சேவையை தொடர ஊக்குவித்துவிட்டு அம்மா தன் அறைக்கு சென்றார்.